குருவே சரணம், குருவடி சரணம், குரு பாதம் சரணம். என்னருமை குருநாதருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி நமக்கு ஜோதிடம் எனும் அற்புத கலையை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் பெருந்தகைக்கு வாழ்த்துதல் சொல்லி, இன்று 14/9/2023 அன்று ஒரு ஜாதகம் பதிவேற்றப்பட்டது. 17/250. இந்த ஜாதகி 24/5/2001 அன்று 11:53 காலையில் பிறந்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய வயது 22 வயது 3 மாதம் 20 நாட்கள் ஆகிறது. இந்த ஜாதகியினுடைய ஜென்ம லக்னம் சிம்ம லக்னம். இன்றைக்கு வளரும் லக்னமாகிய ஏஎல்பி லக்னம் சென்று கொண்டிருப்பது துலா லக்னத்தில் சென்று கொண்டுள்ளது. துலா லக்னம், சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம். இவருடைய கேள்விகள் 3. ஜாதகி CA படித்து கொண்டுள்ளார். ஜாதகிக்கு திருமணம் எப்பொழுது ஆகும்? ஜாதகிக்கு திருமணம் காதல் திருமணமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா? வேலை எப்போது கிடைக்கும்? இப்போது ஒரு டெம்பரவரியாக ஒரு வேலை கிடைத்துள்ளது, அதில் சேரலாமா வேண்டாமா? CA படிப்பு சரியானது தானா? வெளிநாட்டு மாப்பிள்ளை பார்த்து சரியாக இருக்குமா? மேற்கூறிய கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறார். இந்த ஜாதகியினுடைய ஜாதகத்தை பார்க்கிறபோது 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 6இல், 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் 3இல், 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 8இல், 4க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 8இல், 9க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் 9இல், சந்திரன் 10ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன் 8இல், 11ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் 8இல், ராகு 9இல், கேது 3இல் இந்த நிலையில் உள்ளது. இந்த ஜாதகியினுடைய கேள்வி படிப்பு. முதல் இந்த ஜாதகி எப்படி இருக்கிறார் என்று பார்த்தால், லக்னாதிபதி என்று சொல்லுகிற சுக்கிர பகவான் 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்று 6ஆம் வீட்டில் இருக்கிறார். நட்சத்திர புள்ளி என்று சொல்லுவது சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம். ராகு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். லக்னாதிபதி 6இல் நிற்கிறார். பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய நபராக 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்று 6இல், ராகு பகவான் 9இல், 6, 8 இல்லாததால் லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் 6, 8 இல்லாததால் நல்ல ஒரு மனநிலையில் தான் இருக்கிறார். கேள்வி, படிப்பு ஏன் தடைபட்டு கொண்டு இருக்கிறது? எப்போது படிப்பு எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி. 2ஆம் பாவம் என்று வருவது விருச்சகம். செவ்வாய் 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்று 3இல் நிற்கிறார். நட்சத்திர புள்ளி அனுஷம். சனிக்கிழமை சனி பகவான் ஏஎல்பிக்கு 4க்கு ஆதிபத்தியம் பெற்று 8இல் நிற்கிறார். 2க்கு 7இல் அழுத்தி பேசுவார். ஏஎல்பிக்கு 7, 9, 11, 1இல் இருக்கக்கூடாது. அவர் அங்கே இல்லை. 8இல் இருப்பதால் நல்ல போராட்ட கல்வி படித்து ஜெயம் பெறுவார். CAயில் நல்ல CA படித்து கொண்டிருக்கிறார். நல்லதுதான் அவருக்கு. அதில் சட்டத்தையும் சேர்த்து படியுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். மறைநுட்பமான கல்வி, மறைபொருளை கண்டறியக்கூடிய கல்வி, ஜோதிடமும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். சரி, தொழில் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள். 10ஆம் பாவம் கடகம். சந்திரன் ஏஎல்பிக்கு 8இல் சந்திரன் இருக்கார். 10க்கு 9இல், 3, 5, 7, 9இல் இருக்கக்கூடாது. ஏஎல்பிக்கு 8இல் இருப்பதால் போராட்டத்திற்குரிய தொழில். நட்சத்திர புள்ளி பூசம் 2 சனி பகவான் ஏஎல்பிக்கு 8இல்
பஞ்சாயத்து தில்லு முள்ளு வேலைகள் செய்யக்கூடிய ஒரு சர்வேயர் வேலை கிடைத்திருக்கிறது. அந்த லேண்ட் அக்யூசேஷன் பண்ணக்கூடிய ஒரு வேலை கிடைத்திருக்கிறது, போகட்டுமா என்று கேட்டார். அது சரியான வேலை தான், நீங்கள் அதை சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அவருக்கு வலியுறுத்தி இருக்கிறோம். திருமணம் எப்போது என்று கேட்டிருக்கிறார்கள். திருமணம் என்று பார்த்தால் 7ஆம் பாவம் மேசம், செவ்வாய் ஏஎல்பிக்கு 2க்கு 7 ஆதிபத்தியம் பெற்றவர், அதாவது வருமானம் கொடுக்கும் கணவர் 3இல் இருக்கிறார், 7க்கு 9இல் இருக்கிறார். 2 6 8 12இல் 4 10இல் இருக்கக்கூடாது, அப்படி இல்லை, நல்ல நிலையில் தான் இருக்கிறார். திசா புத்தி என்று பார்த்தால் 7ஆம் பாவத்தின் திசா புத்தி கேது பகவான் 405 நாளை நடத்துகிறார், செவ்வாய் 45 நாளை நடத்துகிறார், மீண்டும் செவ்வாய் 5 நாளை நடத்துகிறார். அதாவது 16 11 2023 23 வரையிலும் இந்த 45 நாள் இருக்கும். 7/10/2023 நல்ல ஒரு சுபகோகமான ஒரு பேச்சு, திருமணத்துக்கான பேச்சு வர வாய்ப்புகள் இருக்கிறது. அதை அடுத்து சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் D9 4 வரும். அப்போது 7ஆம் பாவத்தில் கேது 405 நாள் தொடங்கியுடன் திருமணம் நடக்கும். அதாவது 14/5/2024 டு 24/6/2025 வரை அந்த சுப நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. 14/5/2024க்கு மேல் 25/12/2024க்குள் 45 நாட்கள், அதாவது 10/11/2024 டு 25/12/2024க்குள் திருமணம் இந்த மகளுக்கு நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த தடைகள் எல்லாம் தற்காலமாக வரக்கூடிய தடைகளை கொடுக்கக்கூடிய தொழிலை இவர்கள் செய்வார்களானால், பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தொழில், அதை சம்பந்தமான படிப்பு வருமானால் தடையில்லாது படிக்கலாம் என்று சொல்லி இவர்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கிறோம். உங்களிடத்திலும் நாம் பகிர்ந்திருக்கிறோம். இன்னருமை அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் சொல்லுகிறேன். நாம் இதுவரை 250 ஜாதகங்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அதற்கு எல்லா ஜாதகங்களுக்கும் பலனை சொல்லியிருக்கிறோம். அவர்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறோம். என்னோடு கூட ஒத்தாசை செய்து பிரயாணித்த உங்கள் ஒவ்வொருவரையும் மனமாற வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை, உங்களால் தான் நான். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லுகிறேன். இம்மட்டும் நீங்கள் பிரயாசப்பட்டு இதில் தொடர்ந்து பிரயாணித்ததுக்காக நன்றி. இறைவனுக்கு கோடி நன்றியை சொல்லுகிறோம். சகலத்தையும் சிருஷ்டித்து நம்மை ஏஎல்பிக்குள்ளாக வழிநடத்தும் அந்த புலரும் பொழுதிலே அந்த பிரம்மமுகூர்த்த நாயகரை வணங்கி, அவருக்கு பலத்தை கொடுத்த அன்னையை வணங்கி, உங்களை எல்லாம் வாழ்த்தி தர்மையான தருணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக கோடி நன்றிகள் சொல்லி, நமக்கு கல்வியை ஜோதிட கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு இன்று குருவாரமாக இருப்பதால் அவருக்கு ஒரு நமஸ்காரத்தையும் நன்றியும் சொல்லி, ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது ஏஎல்பி சிஆர் முத்து. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், குருவே சரணம்.